கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த பொன்னாயூரைச் சேர்ந்த இளம் விவசாயி அரவிந்த் விஜய் பசுமை குடில் அமைத்து வெள்ளரி சாகுபடி செய்து லட்சக்கணக்கில் லாபம் ஈட்டி வருகிறார். கடந்த 10 ஆண்டுகளாக தென்னை மரங்கள் நோய் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட நிலையில் வேளாண் பட்டதாரியான அரவிந்த் விஜய் மாற்று விவசாயத்தில் களமிறங்கினார். 1 ஏக்கரில் பசுமை குடில் அமைத்து ஆங்கில வெள்ளரி பயிரிட்ட அவர் 120 நாட்களில் 50 டன் வரை உற்பத்தி செய்கிறார். இப்பசுமை குடில் அமைக்க 40 லட்சம் ரூபாய் செலவானதாக கூறும் இவர் அதில் 17 லட்சம் ரூபாயை தமிழக அரசு மானியமாக வழங்கியதாக கூறுகிறார். எங்களுக்கு ஒரு பேட்ச்க்கு 120 நாளுங்க. 120 நாளுக்கு 50 டன் எங்களுக்கு ஆவரேஜாக கிடைக்குதுங்க. 50 டன்னில் எங்களுக்கு ஒரு கிலோ வந்து 20 ரூபா ஆவரேஜாக போகுது. ஒரு 10 லட்ச ரூபாய் லாபமாக வருது. அதில் ஒரு 4 லட்ச ரூபாய் செலவாகுதுங்க. ஒரு 6 லட்ச ரூபாய் ஒரு பேட்ச்க்கு எங்களுக்கு வருமானம் வருது. அதுக்கு ஒரு மாற்று விவசாயம் வேணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் ஒரு புதிய முயற்சியாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணோம். கண்டிப்பாக அது சக்ஸஸ்ங்க. நிறையா வரவேற்பு இருக்குது. 2 ஆண்டுகளில் 5 அறுவடை மூலம் சுமார் 50 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டியுள்ள அரவிந்த் விஜய் இது தென்னையை விட 3 மடங்கு லாபம் தருவதாக கூறுகிறார். மற்ற விவசாயிகளும் ஒன்றிணைந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அமைத்தால் சந்தை தேவையை பூர்த்தி செய்து அதிக லாபம் ஈட்ட முடியும் என வழிகாட்டுகிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரா. சிவபிரசாத்.